ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொள்ளி கிச்சன். இன்றைக்கி நம்ம கொள்ளி கிச்சனில் எங்கே போகிறோன்னா பாருங்கள், கொள்ளிடம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காரைக்காலில் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த வீடு ரொம்ப இந்த காரைக்குடி வீடு மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது. முத்தம், ஊஞ்சல் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு சின்ன கிளிப் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு, என்னுடைய ஃப்ரெண்டோட டாட்டர் மேரேஜ் திருநள்ளாறில் நடக்குது. அங்கே தான் போயிருக்கேன். அப்படியே சனீஸ்வர பகவானையும் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க அந்த கோவிலை தரிசிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இது எப்படின்னா திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஒரு கூண்டு கட்டி வச்சுருக்காங்கங்க. இது ஃப்ரீ தரிசனம், தர்ம தரிசனம் சொல்லுவாங்கள்ல. அது இந்த லைனில் போனால் அது கொஞ்சம் தூரம் லைன் அது கோவிலில் ஜாயிண்ட் ஆகுது. அதில் வர்றதுக்காகவே இது வச்சுருக்காங்க, வரிசை கூடம். அப்படி போகும்போது இதெல்லாம் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ரோஸ் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம கோயிலுக்கு போகிற வழி. அந்த வழி பாருங்கள், நாங்கள் சனிக்கிழமையில் போனோம். அதனால் நல்ல ரஷ்ஷு. அந்த கோவிலில் ஃபுல்லாக இது மாதிரி கலர் கலராக அந்த மாலையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த சன்னதிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கடை நிறையா, இந்த பொம்மை கடை, இந்த பூக்கடை, அது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டே நாங்கள் அப்படியே கொஞ்சம் அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான், அதை பார்த்துட்டே போனோம். அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த பபிள் விடுறதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சோப் வாட்டரில் விடுவாங்க இல்லைங்களா, அது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டே நம்ம கோவிலுக்கு போகிறோம். போகிற வழியில் தான் அந்த நல தீர்த்தம்னு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துலேயும் போய் காலெலாம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரன்ஸில் வந்தோம். பாருங்கள், இதெல்லாம் என்னென்னா சாம்பிராணி. பாருங்கள், இந்த மாதிரி நான் கலர் கலராக சாம்பிராணி எங்கேயும் பார்த்ததில்ல. ஆனால் இங்கே சனீஸ்வர பகவான் கோவிலில் கலராக சாம்பிராணி, பெரிய பெரிய கட்டி சாம்பிராணியாக விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வாங்கலை எதுவும். ஆனால் அங்கே நிறைய சாம்பிராணி ஸ்பெஷல்னு நினைக்கிறேன், நிறையா இருந்துச்சு. அப்புறம் திருநள்ளாறு கோயிலுக்குள்ளார நாங்கள் போனோம். இது எங்களுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தங்கள்ட்ட சொன்னதுனால எங்களை டைரெக்டாக இதுக்கு 300 ரூபா டிக்கெட்டு ஸ்பெஷல் வே இருக்குது. அந்த ஸ்பெஷல் வேலே எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்பெஷல் வேரை போனால் நாங்கள் கோவிலுக்குள்ளாரவே எங்களை அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளார போகும்போது பாதியில் பார்த்தீங்கன்னா இந்த தர்ம தரிசனத்தில் வராங்க பாருங்கள், அவங்களும் ஜாயிண்ட் ஆகிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த கோயிலுக்குள்ளார போய் லைனில் போகும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு லைன் வந்துட்டு இருந்தாங்க. அங்கே அவங்களும் ஜாயிண்ட் ஆகிறாங்க. நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு. சனிக்கிழமை போனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா தர்பாரண்யேஸ்வரர் இருக்கிறாங்க. இங்கே சனீஸ்வர பகவான் சந்நிதி ஓடிட்டுருக்கு. ஆனால் இங்கே ஈஸ்வரன் சந்நிதி ஃபஸ்ட்டு. இதை பார்த்துட்டு இங்கே லிங்க வடிவில் இருப்பார் தர்பாரண்யேஸ்வரர். ஆனால் வெளியில் பாருங்கள், பள்ளிக்கொண்ட பெருமாள் இருந்தாங்க. அந்த பேர் தான் பாருங்கள், ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தான். அந்த கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரோம். உள்ளாரெல்லாம் எடுக்க முடியாது. இதுவே வெளியிலேயே அதிகமாக யாரையும் எடுக்க விடலை. சும்மா கொஞ்சம் கிளிப்பு தான் நான் எடுத்திருந்தேன். இது பிரகாரம் சுற்றி வரும். இப்போ இந்த கோயிலில் ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தா தர்பை தாங்க. தர்பை ஸ்தல விருட்சமாக இருக்கிறதுனால தான் இது தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்றது மூலவருடைய பேராக இருக்குதுங்க. அந்த ஈஸ்வரன் தான் மூலவராக இருக்கார். பாருங்கள், எழுத்தாப்பில் நந்தியும் இருக்குது. இந்த லைனில் தான் நம்ம போகணும். அதுக்கு மேலே இருக்கிறது தான் சும்மா நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உள்ளார போன உடனே அர்த்தநாரீஸ்வரர் இருந்தாங்க. அதே என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது உள்ளே போனால் இந்த பக்கம் இருக்க பாருங்கள், இவர் அர்த்தநாரீஸ்வரர். அப்புறம் நம்ம தர்பாரண்யேஸ்வரர் பார்த்துட்டு வெளியில் வரோம். வெளியில் பிரகாரம்லாம் சுற்றி வரோம். இது பிரகாரம். 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அந்த 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையாரும் ஒருத்தருங்க. இப்போ தான் நான் அதில் பார்த்தேன். காரைக்காலில் ஸ்பெஷலாக அவங்க எல்லார் பேரும் எழுதி இருந்துச்சு. அங்கே உட்காந்து பிரகாரத்துலேயே ஒரு ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். தர்பை புல் பாருங்கள், இதுதான் ஸ்தல விருட்சம். இங்கே தர்பை புல் தான். அது எழுதியே அங்கே இருந்துச்சு நல்ல பெருசாக. அதையும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்தோம். இது கஜலக்ஷ்மி கோவிலும் இருந்துச்சு பிரகாரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த சனீஸ்வரன் சின்னதாக செவத்தில் அழகாக ஒரு டோர் போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
இது வந்து இந்த கோவிலோடைய அமைப்பு அப்படியே வுட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க மாடல். அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் நான் எடுத்துருக்கிறேன். நான் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு திரும்ப இன்னும் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நம்ம போகல. வெளியில் தான் சனீஸ்வரன் இருக்கிறாங்க, அதுக்கு அம்பாளும் இருக்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வுட்டில் செஞ்சுருக்கிறதும். அப்படியே நம்ம திருநள்ளாறு கோவிலை அழகாக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ டோருக்கு பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு இருந்த சனீஸ்வரன் செவத்தில் அழகாக டோர் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை எல்லோரும் கும்பிட்டுட்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற அம்மன் வந்து இந்த அம்மன் தாங்க, ஸ்ரீ யோகமார்த்த பூன்முலையம்மன். அந்த அம்பாள் பேர். நேராக இப்போ நீங்கள் பார்க்குறது சனீஸ்வர பகவான் வந்து இந்த பக்கம் நேராக இருக்கார். அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். சனீஸ்வரனை லைனில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த அம்பாளையும் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு நாங்கள். நீங்களும் என்னோட வந்து சனீஸ்வரன் கோயிலை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த எள்ளு விளக்கு மாதிரி விற்கிறாங்க, திரி மாதிரி விற்கிறாங்க, விளக்கு மாதிரி. அந்த துணியில் எள்ளு கட்டி அதை வந்து நம்ம அந்த அக்னி குண்டத்தில் போட்டுட்டு தலையை சுற்றி போடணும் அப்படின்னாங்க. அதையும் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியோடு அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.